சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டீச்சர், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்களுக்கும் அது தெரியும்யா. என்ன லுக்கு? அப்போ உங்களுக்கும் இது தெரியும். நீங்களும் கணேசனை சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? இல்ல சார், எனக்கு கணேசனை பத்தி நல்லா தெரியும். நகைய கணேசன் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. சொல்லுங்க, இவங்க எல்லாருக்கும் காதுல விடுற மாதிரி கத்தி சொல்லுங்க. என்ன எல்லாரும் கேட்டீங்களா? நேத்து வந்த டீச்சருக்கு கணேசன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா உங்க யாருக்கும் அவன் மேல நம்பிக்கை இல்ல. நகையை மீட்டு கொண்டு வந்த விஷயத்தை எப்படி சொல்றது? உண்மையெல்லாம் சொன்னா நம்புவாங்களா இல்லையான்னு தெரியலையே. சண்டை தீரவே மாட்டேங்குதே. நகையோட நம்மள யாரும் பாத்துற கூடாது. தேவி, இங்க வா. என்ன டீச்சர்? தேவி, இந்தா இதை எடுத்துக்கோ. எப்படி டீச்சர் வாங்கிட்டு வந்தீங்க? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல இந்த நகையை எடுத்துட்டு போய் அங்க வச்சிரு. எங்க வைக்கிறது? பீரோல தான் தேவி. பீரோல வச்சா மாட்டிப்ப. இவ்வளவு நேரம் அம்மா பீரோல தான் தேடி பார்த்தாங்க. திடீர்னு நகை இருக்குன்னு சொன்னா என்ன சந்தேகப்பட மாட்டாங்களா? நான் தான் எடுத்தேன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ஏய், அப்ப வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சிரு. வேற எங்கேயாவது வச்சு என்ன பண்றது? தேவி, வச்சுட்டு நீயே நகை கிடைச்சிருச்சுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிரு. ஐயோ தேவி, அதான் நகை கிடைச்சிருச்சுல, இன்னும் எதுக்கு பயப்படுற? எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இவ்வளவு நேரம் கிடைக்காத நகை இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டு தேங்காய் துருவுற மாதிரி என்ன கேள்வி கேட்டு துருவி எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டாங்க தேவி. நகை கிடைச்சதும் எல்லாருமே நகை கிடைச்ச சந்தோஷத்துல எங்க இருந்துச்சுன்னு கேட்கவே மறந்துருவாங்க. அப்படியே கேட்டாலும் அத நீ பெருசா காட்டிக்காம இங்கதான் இருந்துச்சு அங்கதான் இருந்துச்சுன்னு அங்க இங்கன்னு கைய காட்டி சமாளிச்சிரு. ஏ தேவி, ஐயோ எங்கடி போன? அம்மா, ஐயோ, ஏய், உன் அம்மா தான் கூப்பிடுறாங்க. இது ரூம்ல எங்கயாவது வச்சுட்டு நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிரு. சரி டீச்சர். என் தலை எடுத்து இதான சொன்ன. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கடைசி காலத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்ன. அவன் பார்த்துதான் இந்த வீட்டுக்கு வந்த. வந்ததுக்கு என்ன பண்ண? மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்ட. நல்லாதான் பேசுறான், ஆனா வீட்டை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. இதை விடு அஞ்சு. இது சரி வராது கஸ்தூரி. இதுக்கு மேல இது சரியா வராது. நாம இந்த வீட்டை விட்டு போறதுதான் சரி. வா போலாம். அம்மா, நகை கிடைச்சிருச்சு. நகை கிடைச்சிடுச்சா? அம்மா, நகை கிடைச்சிருச்சுமா. என்ன அஞ்சு? நகை கிடைச்சிருச்சா? எங்க இருந்துச்சு? இங்க வா. இதோ வர. எப்படி அஞ்சு கிடைச்சிருக்கோம்? என்ன நடந்துச்சு? எல்லாம் அதிசயமா இருக்கே. என்னன்னு போய் பாப்போம். ஏய், எங்கடி இருந்துச்சு? எங்கதாம்மா என் பேக்ல இருந்துச்சு. பேக்ல இருந்துச்சா? ஏய், பீரோல இருந்த நகை எப்படி ஒரு லக்கேஜ் பேக் குள்ள போச்சு? ஏதோ ஞாபகம் மறதில நான் தாம்மா பேக்ல வச்சுட்டேன். எனக்கு இப்பதாம்மா ஞாபகம் வந்துச்சு. அறிவு இருக்காடி உனக்கு? நகை கூடவாடி மறந்து இதுக்குள்ள வைப்ப? உன் ஞாபகம் மறதினால வீட்ல அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு பாத்தியா? கொமட்டல குத்துங்க. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய அலப்பறை ஆயி போச்சு. அம்மா, நகை தான் கிடைச்சிருச்சுலம்மா, தேவிய திட்டாதீங்கம்மா. அவ ஏதோ பாவம் தெரியாம பண்ணிட்டா. நீங்க சும்மா இருங்க மீனா. இவளால வீடே ரெண்டா இருக்கும் மீனா. இவளால என் அண்ணன் எப்படி மனசு உடைஞ்சு பேசினாரு தெரியுமா? எல்லாம் இவளாலதான். அம்மா, ஐயா, இந்த வீட்டுக்குள்ள என்னமோ நடக்குதுங்கய்யா. முதல்ல நகைய உங்க புள்ள திருடிட்டாருன்னு சொன்னாங்க.
இப்போ என்னடானா நகை கிடைச்சிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் நகை எப்படி திருடு போச்சுன்றதுக்கான பதிலே காணோம். விடுங்கம்மா, யாராவது தெரிஞ்சு இப்படி செய்வாங்களா? தெரியாம பேக்ல வச்சுட்டா உங்க பொண்ண நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இப்ப நான் என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? அம்மா, நகை தான் கிடைச்சிருச்சு இல்லம்மா, நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம். யாரா இருந்தாலும் பெத்த பையன் திருடன்னு சொன்னா கோவப்படதானே செய்வாங்க. எதுக்காக கணேசனை பத்தி அப்படி சொன்னீங்க? நாங்க யாரும் கணேசனை பத்தி அப்படி பேசவே இல்ல. அவன் தான் எடுத்திருப்பானோ வேற யாரும் சொல்லல. ஆனா இவர்கிட்ட யாரு கணேச எடுத்திருப்பான்னு சந்தேகப்படுறோன்னு சொன்னது தெரியல மீனா. நகை திருடு போனது கூட பரவாயில்ல, ஆனா எப்படி கிடைச்சதுன்னே தெரியலையே. ஐயா, நகை காணாம போனதுக்கும் கிடைச்சதுக்கும் நடுவுல என்னமோ நடந்திருக்குங்கய்யா. வேற யாரு? வீட்டுக்குள்ள ஒரு விசப்பூச்சி வந்திருக்கல, அவனால வந்த பிரச்சனை தான் இது. அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வாங்க. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியலையே. நான் என் அறிவுக்காக சொல்லலங்கய்யா, உங்க அறியாமைக்காக சொல்றேன். உஷாரா விசாரிங்க. என்னங்க, நகை கிடைச்சிருச்சு, விடுங்க. எது என் கௌரவத்தை விட சொல்றியா? அப்படி கேளுங்க. ஐயோ, ஏங்க, நகை கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன். இதுக்கு மேல உங்க கௌரவத்துக்கு என்னங்க? எப்படி கிடைச்சது? காணாம போன நகை எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறேன். தேவி நகைய பீரோல வைக்கிறதுக்கு பதிலா ஏதோ அவ லக்கேஜ் பேக்ல வச்சிருக்காங்க. இத நம்ப சொல்றியா என்ன? கரெக்டா கேட்டீங்கய்யா. ஏ பூலோகம். ஐயோ அத்தை, என் பேர் பரலோகம். அதெல்லாம் அப்புறம் சரி பண்ணிக்கலாம். முதல்ல இப்படி கொஞ்சம் வாயேன். என்னத்த? போடு, நல்லா போடு. என் மாப்பிள்ள கிட்ட நாங்க கணேச சந்தேகப்படுறோம்னு பொய்யாடா சொல்றேன்? ஐயோ இல்லங்கய்யா, சத்தியமா இவங்க சொன்னாங்கய்யா. ஓட்டனா ரேவதி, போய் அந்த அருகாமனையை எடுத்து வா. அருவாமணி ஆட போடா, போடா. வேணா அருவா எடுத்து வந்துருவேன் நானு. வந்தோடனே அவனை போட்டிருக்கணும். மாப்பிள்ள, அவன் பேச்ச கேட்காதீங்க மாப்பிள்ள. அவன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கவே நாங்க சொல்லாததையெல்லாம் சொல்லி உங்களை நம்ப வச்சிருக்கான். இன்னமும் கோவமா தான் போறாரு. சரி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். ஷோ. கஸ்தூரி, கணேசனை சந்தேகப்பட்டோன்னு நீயும் ஒரு நிமிஷம் எங்களை தப்பா நினைச்சிட்டல்ல? கணேசன் தான் எடுத்திருப்பான்னு சொன்னத என்னால தாங்கிக்க முடியாம தான் நானும் அவசரப்பட்டுட்டேன். கணேசன் நல்ல பையனு எங்களுக்கு தெரியாதா? நாங்க என்ன சொல்ல வரோன்னு கேட்காமலேயே எங்க மேல கோவப்பட்டல்ல? சரி சரி, நீயும் எதையும் மனசுல வச்சுக்காத ரேவதி. நான் என்ன உன்னை நினைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு.